ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் தான், பார்ட் 2னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ஊட்டி வந்து போன ஒரு ரோட் ட்ரிப் வீடியோ போட்டுட்டோம் லாஸ்ட் வீடியோவில். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது ஃபுல்லாக ஃபர்ன் ஹில்லாக இருக்குது இல்லையா? எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டர்லிங் ஃபர்ன் ஹில் ரெசார்ட் தான். எப்போவுமே நானும் பார்த்துட்டேன், ஸ்டர்லிங் எல்லாமே வந்து ஒரு ஸ்டீப்பான ஒரு ஏரியாவில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் திஸ் இஸ் நாட் அ பெய்டு ப்ரொமோஷன் அட் ஆல். சடனாக ஒரு பிளானு, எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஸ்டர்லிங் இருக்கிறதுனாலே அங்கே ஃபுட்டு வந்து எங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறதுனால மட்டுமே நான் போய் புக் பண்ணி தங்குறேன். ஸோ இதுதான் வந்து வியூவு. இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபுல்லாகவே க்ரீனரிங்க, சரியான ஒரு க்ரீனரி இருந்துகிட்டே இருந்தது. இதுதான் ஃபுல் வேலி வியூ. கம்ப்ளீட்டாகவே வந்து மிஸ்டிக் நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு சாட்டர்டே போல் போயிருந்தோம். சண்டே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. நான் நினச்சேன் வந்து ஆஃப் சீசனில் வந்து கூட்டம் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே கேட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, சாட்டர்டே சண்டேனா எல்லாரும் எங்கிருந்தோலாம் வந்துடுறாங்க, ஒரு வீக்கெண்ட் போல் வந்து தங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ரிசார்ட். அங்கேருந்து அப்படியே கார் பார்க் பண்ணிட்டு நம்ம போனோம்னா சைடில் வந்து நிறைய க்ரீனரிஸாகவே இருந்தது. உங்களுக்கு ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுக்கணும்னா நல்ல ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருந்தது. இதில் வந்து வெவ்வேறு பிளாக்ஸ் இருந்தது. ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, நான் ஒரு டிப் கொடுக்கணும்னா, நீங்கள் ஊட்டியில் வந்து இந்த மாதிரி ஃபர்ன் ஹில் ரெசார்ட்டில் தங்கினீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு பிளாக்ல போய் தங்கிக்கோங்க. ஏன்னா சைட்லலாம் நிறைய பிளாக்ஸ் இருந்தது. இறங்கி ஏறு ரெஸ்டாரண்ட் வர்றது கஷ்டம். எல்லாமே பஃபேன்றதுனால நம்மளால் போயிட்டு ஒரு வேளைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு நடக்கணும். ஸோ அது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பிளாக்ன்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுனால. ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷன் வியூ. ரிசப்ஷன் வழக்கம் போல தான். ஆனால் இங்கே வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்கங்க. ஹனி ஜிஞ்சர் காஃபின்னு ஒன்று கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. நான் முடிஞ்சால் அது எப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு நான் வீடியோவும் போடுறேன் நம்ம சேனலில். தனியாக உட்காந்து நம்ம பேசுகிறதுக்கு. அப்புறம் இங்கேயே வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸாகவே ஒரு கவுண்டர் இருந்தது. இங்கேயே தான் நாங்கள் வாங்கிட்டோம், நல்லா இருக்குது. ஏன்னா வெளியிலலாம் வாங்குறத விட இங்கே வந்து சேஃபாக இருக்குன்றதுனால நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேண்ட்பேக் கவுண்டர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஹேண்ட்பேக் கவுண்டர் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது ஹேண்ட்பேக். நானும் ஒன்று எடுத்தேன். அடுத்து நாங்கள் உடனே பசிக்குதுன்னு சொல்லிட்டு பஃபே போயிட்டோம். நாங்கள் வந்து 2 நாள் தங்கியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து 3 வேளையுமே ஃபுட் அங்கேயே சொல்லிட்டோம். நாங்கள் நல்லா இருந்ததுங்க. பஃபே ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தி அண்ட் ரொம்ப வந்து நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. உங்களுக்கு உள்ளே உட்காந்து சாப்பிட பிடிக்கலனாலும் கொஞ்சம் அந்த சில் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சன்லைட்டோடு இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு வெளியில் அவுடோர் செட்டப்பும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ நீங்கள் அங்கே சாப்பிடலாம். அது வந்து அப்பப்போ ஓப்பனாக இருந்தது. அங்கேருந்து ஒரு அவுட்லெட்டில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னாலும் ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். நாங்கள் போனது சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஸோ ரொம்ப கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் செம்ம கூட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டன் செட்டப் அண்டு இதிலே வந்து குட்டி இன்டோர் கேம்ஸும் இருந்தது, நீங்கள் விளையாடலாம். அப்படியே ஃபுல் க்ரீனரி தாங்க. செம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், ரீல்ஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ன் லான்னுன்னே சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி க்ரீனரியாக இருந்தால் அங்கேயே தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூம் வாசலில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்த ரெஸ்டாரண்ட் தெரியும். இது சுற்றி இந்த பிளாக் தான் நான் சொன்னேன். இங்கே ரூம்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டுனா சூப்பருங்க. ரொம்ப நடக்க வேணாம், கீழே ரெஸ்டாரண்ட். அப்படியே அவங்க குக் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே தெரியும். அங்கேருந்து அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட்டு ரூமில் என்னென்னலாம் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எங்களுக்கு வந்து ஒரு 2 ரூம் காமிச்சாங்க. எங்களுக்கு இந்த ரூமில் வேலி வியூ ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இந்த ரூம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம்.
உள்ளே போன உடனே ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் க்ளீன் அண்ட் ஹைஜீனிக். வழக்கம் போல் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்கணுமோ எல்லாமே இருந்தது. ட்ரை அண்ட் வெட் ஸ்பேஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நீட் அண்ட் க்ளீன் அண்ட் ஹைஜீன். மெயினாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் எங்கேயா இருந்தாலும் வேணும்னு நான் நினைப்பேன். பாருங்கள், நான் யாரும் இல்லை நம்மளை வீடியோலாம் எடுக்கிறதுக்கு, அதனால தான் இந்த மாதிரி. அப்புறம் அங்கேருந்து போனீங்கன்னாவே கபோர்ட்ஸ் வழக்கம் போல தான். பட் கபோர்டில் வந்து இந்த வாட்டி சாக்கர்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கபோர்ட்லேருந்து நீங்கள் இப்படி ஸ்க்ரீனை வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா வேலி வியூ சூப்பராக இருந்தது. இந்த வியூ நான் உங்களுக்கு அந்த பக்கம் பால்கனி பக்கம் போயிட்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் காஃபி கவுண்டர்ஸ் எல்லாமே இருந்தது, வித் எல்லா சப்ளைஸோடவுமே இருந்தது. அண்ட் மோரோவர் ஃப்ரிட்ஜ் இருந்தது. நாங்கள் போன உடனே சாக்லேட் வாங்கிட்டதுனால மெயினாக வந்து சாக்லேட் உருகாமல் இருக்கணுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நம்ம நிறைய வந்து ஃப்ரூட்ஸு அது இது மலை பக்கம் போனாவே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போனால் வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். பெஸ்ட்டு அயன் பாக்ஸ் இருந்தது தான். நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம என்ன தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட கசங்கிரும். அண்ட் மோரோவர் ஹில் ஸ்டேஷன் குளிரும் இல்லையா காலையில், அதனால ஒரு ட்ரெஸ் டக்குன்னு அயன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் வித் ரூம் ஹீட்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சோஃபா கம் பெட்டு. இதை வந்து நீங்கள் பிரித்து பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குவீன் சைஸ் பெட் மாதிரி தான், 2 பேர் படுக்கலாம், இங்கே ஒருத்தவங்க படுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ளோரிங்கும் நல்லா இருந்தது. பட் ஃபுல் நைட் எங்களுக்கு ஹீட்டர் தான் எங்களை சேவ் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். அங்கே ஒரு டைனிங் டேபிளும் இருந்தது. அப்படியே பால்கனி வியூவும் பார்த்துருவோம். பால்கனி வியூ இதுதான். நல்லா வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, ஸ்பேஷியஸாக இருந்தது. நமக்கு துணியெல்லாம் காய வைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருந்தது. மெயினாக நம்ம பால்கனினா க்ளோஸ் பண்ணி வைங்க, மங்கீஸ் நிறைய வந்துருவார், அதனால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. ஒரு ஈவினிங் நைட் வரைக்கும் உட்காரலாம், மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் உட்கார முடியுது. அதுக்கப்புறம் வந்து அந்த சில் வெதருக்கு நைட் ஆனால் செம்ம குளிர். பார்க்க இப்படி தான் இருக்குது. நான் கேட்ட வரைக்கும் இந்த மாதிரி வந்து வெதர் மாறும்போது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வெயில் ஆகும், ஈவினிங் வந்து ஒரு மதியத்துக்கு மேலே பயங்கர சில்லாக மாறும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். இங்கே பாருங்கள், மதியம் நான் அதை எடுத்தேன். ஒரு 2 ஹவர்ஸில் பாருங்கள் எப்படி வந்து ஒரு மாதிரி மிஸ்டி வியூவாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ஊட்டி ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. அந்த வெதரு, அந்த கிளைமேட்டு ஒரு நேச்சர்டாக இருக்கணும்னா இது போகலாம். அண்ட் அகெயின் நான் சொல்கிறேங்க, இது பெய்டு ப்ரமோஷன்ஸ் இல்லை, என்னோடய சொந்த காசு போட்டு தான் நான் போகிறேன். யாருக்கும் நான் ப்ரமோஷன்லாம் பண்ணல, நான் தங்கனை தான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். இது வந்து நைட் வியூங்க. நைட் வியூவும் சூப்பராக இருந்தது உட்காந்து பார்க்குறதுக்கு. ஆனால் குளிர் தாங்கலை. இங்கே வந்து கேம்ப் ஃபயர் செட்டப் எல்லாமே இருக்குது, ட்ரக்கிங் எல்லாமே நீங்கள் வந்து புக் பண்ணி போய்க்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.